கருப்பையா காய்கனி வியாபாரம். கருப்பையா காய்கனி வியாபாரம்னு போட்டு சைக்கிள்ல போட்டு ஒருத்தன் போயிருக்கான். அது கடையில எழுதி வச்சிருப்பாங்க. இந்த காய்கனி வியாபாரம்ங்கிறது சரியா? காய்கறிங்கிறது தானே சரி. அந்த கடையில பழங்கள் எதுவும் விற்கிறது கிடையாது. காயும் கனிஞ்சது விற்கிறது கிடையாது. உணவுக்கு ஆகக்கூடிய காய்களை தான் விற்கிறான் அவன். கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் இதை விற்கிற கடைக்கு போயிரு காய் கனி கடைன்னு எழுதக்கூடாது. அது ஏதோ தெரியாம எழுதுறாங்க காய்கனி கடை, காய்கனி வியாபாரம் சொல்லி. கனி வேற காய் வேற. அந்த அந்த கடையில தக்காளி பழமோ எலுமிச்சம்பழமோ இருந்தா கூட அதன் பழங்க வகை சேர்க்கறது இல்லை. அது காய்கறிகளை சேர்ந்துருது. இது ஏன்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த கறி என்ற சொல்லு இப்போ வந்து இறைச்சியை மாமிசத்தை குறிக்க தான் கறிங்கிறான், கறிக்கடைங்கிறான். இல்ல கறின்னா என்னது? குழம்பு நம்ம ஊத்தி சாப்பிடுறோம் இல்லையா? கூட்டு, பொரியல் இது எல்லாத்துக்கும் பேரு கறின்னு தான் பேரு. என்ன கறி? காய்கறி. காயை வைத்து நம்ம கறி சமைத்தால் காய்கறி. இறைச்சியை வைத்து கறி சமைச்சா அது வேற. ஒரு காலத்துல அப்படித்தான் புரிஞ்சு. அது ஊன் கறி. இப்ப நம்ம வந்து கறின்னா அதை ஊனுக்கு மாத்திட்டு இதை சாம்பார், குழம்பு, ரசம் எல்லாம் வேற ஏதாவது சொல்லிடுறாங்க. அதுவும் கறிதான். இப்ப எந்தெந்த காய்கள்லாம் கறி சமைத்து உண்ணுவதற்கு பயன்படுகிறதோ, கறியாக்குவதற்கு பயன்படுதோ அதான் காய்கறி. எல்லா காயும் சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாத காய், சமைத்து சாப்பிடுவதற்கு உதவாத காய்களை காய்கறிகளை சேர்க்க மாட்டோம். காய்கறியே கிடையாது. அப்ப எந்த காய்களை எல்லாம் சமைத்து உண்பதற்கு முடியுமோ அவற்றை காய்கறி என்று சொல்லுவோம். அது கூட முன்பின்னாக மாறி நிற்கிறது. முன்பின்னாக தொக்க போலின்னு ஒன்று தமிழ்ல உண்டு. சதைன்னு சொல்லுவோம். தசைன்னு சொல்ல வேண்டிய சதைன்னு சொல்லுவோம். அப்படி மாறி வருகிறது. மாறி வருது. தசை தான் உண்மையான சொல்லு. சதை என்று மாற்றி சொல்லுவோம். இதை ஏற்றுக்கொள்வோம் போலி என்று. அதே போல இந்த காய்கறி என்பது கூட கரிகாய் என்றுதான் இருக்க வேணும். கறிக்கு உதவுற காய், சமைத்து உண்பதற்கு தகுந்த காய். கரிகாய் என்று சொன்னால் சரியா இருக்கும். கரிகாய் என்பது மாறி முன்னும் முன்னுமாக மாறி காய்கறி என்று மாறி இருக்கிறது. எனவே காய்கறி கடை என்பதுதான் சால பொருத்தம்.